நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 230வது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராஜபாளையத்தில் இருந்து சரியாக ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் உடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 42 வயது மதிக்கத்தக்க ஒரு மேளக்காரர், கிட்டத்தட்ட மேளத்துக்கு அவர் போகக்கூடிய நபராக இருந்து வர்றார். அப்படி போயிட்டு ரிட்டன் வீடு திரும்பும் வழியில் கொஞ்சம் தாமதமாயிருது. இரவு நேரத்திற்கு அவங்க ஊருக்கு போகக்கூடிய கடைசி பேருந்தை மிஸ் பண்ணிடுறாரு. அப்படி பசங்க மிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிராமத்து பாதையில் நடந்து வரும்போது அவருக்கு நடந்த ஒரு சில அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு 230வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, புது பார்வையாளர்கள் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நாம் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் அனைத்துமே உங்களை சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் வாங்க நண்பர்களே, இந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவமானது ராஜபாளையத்தில் இருந்து சரியாக ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கிட்டத்தட்ட 2017 அந்த ஆண்டு காலங்களில் உடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 42 வயது மதிக்கத்தக்க மேளக்காரர், அதாவது மேளதாளங்களுக்கு இந்த ஆட்டத்துக்கு போகக்கூடிய அந்த நபருக்கு தாங்க இந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவம் நடந்திருக்குது. சரியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நல்ல காரியமாக இருக்கட்டும் கெட்ட காரியமாக இருக்கட்டும், இவரை கூப்பிடும்போது கண்டிப்பாக இவர் போய் கலந்துக்கிடுவாருங்க. மேளம் அடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து வராரு. இவருக்கு ஒரு பையன் இருக்கிறாரு. அவர் பேர் வினோத். அவர் தாங்க இந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வினோத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தாங்க. அப்படி வினோத் அவங்களுடைய அப்பாவிற்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேளத்துக்கு போயிட்டு இரவு தாமதமாக தாங்க ராஜபாளையத்துக்கே வராரு. ராஜபாளையத்தில் இருந்து சரியாக ஒரு 9:30 மணி அளவில் தான் அவங்க கிராமத்திற்கு போகக்கூடிய அந்த மினி பஸ், அந்த பேருந்து கடைசி பஸ் இருக்குதுங்க, அதை மிஸ் பண்ணிட்டாரு. காரணம் என்னென்னா 10:15 தான் அவர் ராஜபாளையமே வராருங்க. ஒரு இறப்பு வீட்டுக்கு தான் மேளத்துக்கு போயிட்டு வராரு. அப்படி நிறைய வேலைகளையும் முடிச்சுட்டு அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. இப்போ ராஜபாளையத்தில் இறங்கிட்டாரு. 10:15 ஆகிப்போச்சு. வேறு பேருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மினி பஸ் கிராமத்துக்குள்ள வரைக்கும் நல்ல முறையில் போயிட்டு வந்துருங்க. அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் பேருந்து இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸுகள் இருக்குது, லோக்கல் பஸ்ஸாக இருக்கட்டும், இது போல் சிட்டி பஸ், இந்த மாதிரி பஸ்ஸுகள் எல்லாமே அவங்க கிராமத்திற்கு அவுட்டர் பகுதியில் ஒரு முக்கில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. சரியாக அந்த முக்கில் இருந்து 3 கிலோமீட்டர் நடந்து கிராமத்துக்குள்ளே போகணும். அந்த ஒரு காரணத்தினால சரி நம்ம அப்படியே பண்ணலாம், நம்ம தான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறுறாருங்க. ஒரு 10:15 10:20க்கு இறங்கினதுமே ஒரு டவுன் பஸ் நிற்கிது. அந்த பஸ்ஸில் ஏறுறாரு. சரியாக அவங்க கிராமத்துக்கிட்ட போய் இறங்குறாங்க. 10:45 ஆகிப்போச்சுங்க. அப்படி 10:45 கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருந்து நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. பலமுறை மேளத்திற்கு போயிட்டு இரவு தாமதமாக வரும்போது அந்த முக்குப்பகுதியில் இருந்து நடந்து போன அனுபவம் இவருக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால இது ஒன்றும் பெரிய விஷயமாக தெரியலை. சரி நம்ம 3 கிலோமீட்டர் தானே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. காரணம் என்னென்னா, அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே வெளியில் ஏதாவது வேலையாக போயிட்டு இரவு தாமதமாக வரும்போது அந்த முக்குப்பகுதியில் இருந்து நடந்து போவது வாடிக்கையாக இருக்குது. இவர் ஏன் இப்போ காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு 2 வீலர் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 2 வீலர் ஏதாவது வந்துச்சுன்னா கிராமத்துக்குள்ளே போயிடலாம். இல்லை அப்படின்னா இந்த மெயின் பாதையில் போகிறதுக்கு பதிலாக மாற்று வழி ஒன்று இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து போய் ஒரு குளத்துக்கரை பாதை இருக்குதுங்க. அந்த குளத்துக்கரை மேலே ஏறி அந்த கம்மாக்கரை ஓரத்திலே போனால் 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஷார்ட்டாக போயிடலாம், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். நிறைய பேர் அந்த பாதையை பயன்படுத்துவாங்க. பகல் நேரமாக இருக்கட்டும், கொஞ்சம் அவசர அவசரமாக வரக்கூடிய நபர்கள் எல்லாம் பஸ்ஸை பிடிப்பதற்காக. ஏன்னா அந்த மினி பஸ் ஒரு டயத்துக்கு தான் உண்டு. அதனால் அவசர அவசரமாக அந்த கம்மாக்கரை பாதையில் வேகமாக அந்த மெயினில் நின்று வரக்கூடிய பேருந்தில் ஏறி போகிறது வழக்கம். அந்த ஒரு காரணத்தினால நம்ம இந்த கம்மாக்கரை பாதையிலே போயிடுவோமா, 2 வீலர் வருதான்னு பார்க்கும்போது எந்த ஒரு 2 வீலரும் வரலை. அந்த ஒரு காரணத்தில் கம்மாக்கரை பாதையிலே ஏறி போகிறாருங்க. சரியாக அவர் கையில் ஒரு பட்டன் மொபைல் தாங்க இருக்குது. அந்த பட்டன் மொபைலில் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு போகிறாரு. அவர் போகக்கூடிய அந்த கால நேரம் ஒரு அமாவாசை
பச்சை நிறமாக இருக்குது. கும்மிருட்டாக இருக்குது. எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. ஆள் அரவமற்ற அந்த கம்மாக்கரை பாதையில் அவர் மட்டும் தனியாக அந்த டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த டார்ச் லைட் வெளிச்சமும் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, பட்டன் மொபைலில் வந்து எவ்வளோ வெளிச்சம் இருக்கும் அந்த மாதிரி தாங்க. அவர் காலுக்கு கீழே வெளிச்சத்துக்காக அப்படியே அடிச்சுக்கிட்டே போகிறாரு. அவருக்கு வந்து அந்த கும்மிருட்டில் வந்து வண்டு சத்தம் இடக்கூடிய சத்தமும் ஆந்தை அலறக்கூடிய சத்தமும் மட்டும் நல்லா தெளிவாக கேட்குது. அந்த குளத்துக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய வேலிகளில் இருக்கக்கூடிய வண்டுகளோ அந்த ஆந்தைகளோ அலறிக்கிட்டு இருக்குது. குளத்துக்கரையிலையும் வந்து நடுவு கொண்டு தாங்க தண்ணி கிடக்குது. வறண்டு போன ஒரு குளமாக இருக்குது. நடுவில் மட்டும் கொஞ்சம் தண்ணி கிடக்கும். அப்படி இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த சத்தத்தின் ஒலிகளை கேட்டுக்கிட்டு அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருக்கும்போது சரியாக ஒரு 10 நிமிடத்தில் வந்து அவர் வந்து கிராமத்தின் எல்லை ஓரத்துக்கு வந்துட்டார். அதே கரையில் தாங்க. இப்போ கரையை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கினோம்னா, அதாவது ஒரு 100-200 மீட்டரில் வந்து முதல் வீடு ஆரம்பிக்குது. அது காலனி தெருவு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த காலனி தெருவில் தான் அவர் வீடும் இருக்குது. அதனால் வந்து அதில் இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி பக்கத்தில் வந்துட்டோமேன்ட்டு போகும்போது ஒரு சத்தம் வந்து அவர் காதில் விழுகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பயங்கரமான ஒரு அழுகுரல் சத்தம் வந்து கேட்குது. இப்போ அவர் கிராமத்தை நோக்கி அந்த கம்மாக்கரை ஓரத்தில் இறங்கி ரோட்டுக்கு போகலாம்னு சொல்லி 2 எட்டு எடுத்து வைக்கும்போது இந்த அழுகுரல் சத்தத்தை கேட்டு ரிட்டன் வந்து அந்த குளத்துக்கரை மேலே நின்று அப்படியே டார்ச் லைட் அடித்து அப்படியே சுற்றி பார்க்குறாரு. என்னடா இது, ஏதோ அழுகுரல் சத்தம் கேட்குது இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2-3 நபர்கள் அழக்கூடிய அழுகுரல் சத்தம் போல் கேட்குது. அப்படியே டார்ச் லைட்டை சுற்றி அடிக்கும்போது அந்த குளத்துக்குள்ளே இறங்கக்கூடிய ஒரு இறக்க பாதை இருக்குது. அந்த பாதை ஓரத்தில் அப்படியே அடித்து பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியும் வந்து மூளையில் கிடக்குதுங்க. அப்படியே அடித்து பார்க்கும்போது அந்த இருட்டில் வந்து இவர் லைட் வெளிச்சமும் ஒன்றும் அப்படி சொல்கிற அளவுக்கெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா பட்டன் மொபைல் தானே, கொஞ்சமாக தான் லைட் வெளிச்சம் இருக்குது. ஆனால் அந்த வெளிச்சத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. ஒரு 2-3 நபர்கள் வந்து அந்த இடத்துல இருப்பது போல இருக்குது. ஏதோ பெண்மணிகள் அழக்கூடிய அழுகுரல் சத்தம் தெளிவாக கேட்குது. அப்படியே டார்ச் லைட் அடிச்சுட்டு அப்படியே சுற்றி முற்றி அப்படியே அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ அழுகுரல் சத்தம் வந்து நின்றுச்சு. ஆனால் துணி துவைக்கக்கூடிய சத்தம் வந்து கேட்குது. துணி துவைக்கக்கூடிய சத்தம் கேட்கும்போது இவருக்கு வந்து கருக்குன்னு பட்டுருச்சு. காரணம் என்னென்னா, இந்நேரத்துக்கு யாரடா துணி துவைப்பாங்க? இப்போ தண்ணியும் கம்மியாக தான் கிடக்குது. நம்ம கிராம மக்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும்போது இந்த ஏற்றப்பாதையில் ஏறி வந்து அந்த குளத்துக்குள்ளே இறங்கி அந்த ஓரத்தில் போய் துணி துவைப்பாங்க. ஏன்னா அதுக்கான வசதிகள் கொஞ்சம் அங்கே இருக்குதுங்க. இப்போ வந்து யார் இப்படி வந்து துணி துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த நள்ளிரவு நேரத்திற்கு? ஏன்னா மணியே வந்து 11 மணிக்கிட்ட 11:15 வரைக்கும் கூட நெருங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு யோசனை. ஏற்கனவே கொஞ்சம் அனுபவங்கள் இவருக்கு இருக்குதுங்க. காரணம் என்னென்னா, துஷ்டி வீடுகள், அதாவது இறப்பு வீடாக இருக்கட்டும், நல்ல காரியத்திற்கு மேளத்துக்கு போகக்கூடிய காரணத்தினால நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு அமானுஷிய சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இவருக்கு அது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி துணிது வைக்கக்கூடிய சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அழுகுரல் சத்தம் கேட்குன்ட்டு படபடன்னு பயந்து போய் அப்படியே அந்த இறக்கப்பாதையில் வந்து நேராக ரோட்டை நோக்கி அப்படியே நடந்து வராருங்க. சரியாக ஒரு 100 மீட்ரு 200 மீட்டருக்குள்ளே வந்து கிராமத்தின் முதல் வீடு ஆரம்பிக்கும். அந்த ஒரு காரணத்தினால எதை பற்றியும் யோசிக்கல. காது முழுக்க அப்படியே அள்ளுகுரல் சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஆனாலும் படபடன்னு இறங்கி அப்படியே நேராக ரோட்டில் நடந்து வரும்போது இவருக்கு ஒரு யோசனை, அது என்னதாங்கிறது தெரிஞ்சிடுமேன்ட்டு அங்கே நின்றுக்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த குளத்துக்கரை மேலே யாரோ ஒரு 2-3 நபர்கள் வந்து அழுதுகிட்டு இருப்பது போல இருக்குது. அங்கே நின்று அப்படியே அழுதுகிட்டே கூப்பிடுறாங்க, அண்ணே உடையாரண்ணே, எங்களை கூட்டுட்டு போனேன், விட்டுட்டு போகாதண்ணே, எங்களுக்கு பயமாக இருக்குது, இங்கே வாண்ணே, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறது போல இருக்குது. இங்கேருந்து பார்த்துக்கிட்டு பதறிக்கிட்டு என்னடா இது இன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால வேகமாக நடந்து நேராக ஒரு 4-5 வீடு கழிச்சு ஒரு சின்ன தெரு இருக்குது. அந்த தெருவுக்குள்ளே தான் அவர் வீடு இருக்குது. நேராக வீட்டு கதவை போய் தட்டுறாரு. மனைவி அந்த நேரத்துக்கு கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே என்னங்க இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது, கொஞ்சம் வேலையாயிருச்சுமா, கதவை திறமா அப்படின்ட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போகிறாரு. மனைவியும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேளத்தெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு பையன் சாப்பிட்டானா தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே போய் படுக்கையில் உட்கார்ந்த நபர் தாங்க. தூங்கவே இல்லை. அப்படியே ஏதோ ஒரு யோசனையில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு வந்து அப்படியே மைண்டு ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் நமக்கு நடக்காத ஒரு சம்பவம் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி இறப்பு வீட்டுக்கு, சாவு வீட்டுக்கு வேறு போயிட்டு வந்திருக்கமே மேளத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வயதான பாட்டி இறந்துருக்கிறாங்க. அந்த பாட்டியின் சாவுக்கு போய் மேளத்துக்குலாம் போயிட்டு தான் வந்திருக்கிறாரு. இப்போ இப்படியே பல யோசனைகள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மனைவி திட்டுறாங்க, எங்க படுத்து தூங்குங்க, என்ன ஓட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டும்போது சரிமான்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. ஆனால் தூக்கமே அவருக்கு வரவே இல்லை. படுத்துக்கிட்டு பல யோசனையில் வந்து முழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு மட்டும்தான் தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா தூங்கிட்டு இருந்த மனைவி தான் வந்து தூக்கத்தில் இருந்து எழுந்து போய் கதவை திறந்து விட்டுருக்குறாங்க. அடுத்து வந்து படுக்கும்போது அவங்களுக்கும் தூக்கம் வரல. அன்கம்ஃபர்டபுளாகவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த அந்த வினோத் அப்படின்னு சொல்லக்கூடிய உடையார் அவங்களுடைய பையன், அவருக்கும் வந்து தூக்கமே வரல. அப்படியே ஏதோ டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. தூக்கத்தை விட்டு முழித்தவர் தான்.
யாருமே வீட்டுக்குள்ளே அன்றைக்கு தூங்கவே இல்லை. ஏதோ வண்டுகள் ரீங்காரம் போடக்கூடிய சத்தமாக இருக்கட்டும், ஆந்தை அலறக்கூடிய சத்தம் வீட்டுக்கு வெளியில் கேட்குது. ஏன்னா அது குளத்துக்கரை ஓரத்தில் தான் இருக்குது, 4-5 வீடுகள் இருக்குது, அடுத்து ஒரு தெருவில் தான் இவங்க வாழ்கிறாங்க. அப்படிங்கும்போது குளத்துக்கரைக்குள்ளே கேட்கக்கூடிய சத்தம் வந்து இங்கே வரைக்கும் கேட்கும். அன்கம்ஃபர்டபுளாக தான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. யாருக்குமே தூக்கமே வரவே இல்லை. அன்றைக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 3 நாட்களுக்கு வந்து யாருக்குமே நிம்மதியே இல்லை. இதை விட குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இவருக்கு வந்து பயங்கரமான காய்ச்சல். இரவு நேரத்தில் இந்த சாமத்து வேளையிலே காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உடையார் அவருக்கு. மறுநாளைக்கும் பயங்கரமான காய்ச்சல். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலுமே வந்து எதுவுமே சாதாரண காய்ச்சல்ன்றா சொல்கிறாங்க, ஆனால் வந்து சரியாக மாட்டேங்குது. அந்த மாலை நேரம் ஆயிடுச்சுனாலே வந்து குதுன்னு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருது உடம்பெல்லாம் வந்து யாருக்கு, உடையார் அவருக்கு. இப்போ பையன் அவருக்கும் வந்து பயமாகி போச்சு, அப்பாக்கு ஏன் இப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு ஆகி போச்சு, விவரம் இருக்குது, ஏன் இப்படி இருக்கிறாரு என்றைக்கும் இல்லாத மாதிரின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்கும்போது அவர் பதிலே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா பையன்கிட்ட வந்து சொன்னோம்னா அவன் ஏதாவது கேட்டு பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்டே வந்து இவர் எதுவுமே சொல்லலை, மனைவிகிட்டேயும் எதுவுமே சொல்லலை. 2-3 நாட்களாக வந்து போட்டு அமுக்குது, பயங்கரமான காய்ச்சல். இதற்கு மேலே வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மனைவிட்டேமா கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கீங்களா, என்ன கோயிலுக்கு அப்படிங்கும்போது, திருநீர் போட்டு வருவோம்மா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு காற்றுக்குள்ளே யாரோ அழக்கூடிய அழுகுரல் சத்தம் மாதிரியெல்லாம் கேட்குதுங்கும்போது அவங்க மனைவி வந்து அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேர் வந்து பார்வதி. அந்த பார்வதி அம்மா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம்மா இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. இப்போ மனைவிக்கு வந்து ரொம்ப நடுக்கமாயிருச்சு, இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா வீட்டுக்கு உழைக்கக்கூடிய மனுஷன், அன்டைமில் போயிட்டு வரக்கூடிய மனுஷன், நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் போகக்கூடிய மனுஷனுக்கு இப்படி நடக்குதே, அப்போ என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே வந்து விறுவிறுன்னு சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனுமே அழைச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. பையனும் வராரு கூட. பையனும் வந்து கொஞ்சம் வந்து இந்த நாதஸ்வரங்கள் இதெல்லாம் வாசிக்க கொஞ்சம் பழகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவருக்கும் அந்த கலைகளை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவரே வந்து சரி கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் மத்தாங்க வந்து நேராக வந்து அவங்க ஊருக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய சுடலை ஈசன், சுடலை மாடன் கோவிலுக்கு வந்து கூட்டு போகிறாங்க. அப்படி கோயிலுக்கு போன உடனே வந்து கோயில் பூசாரி வந்து ஆள் அரண்டு போய் இருக்கிறத வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன உடையார் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஏன்னா சாமி வந்து எப்போவுமே வந்து அந்த கோயில் பூசாரி வந்து உட்கார்ந்த உடனே வந்து கணிச்சு சொல்லிடுவாராம். ஒரு 5 நிமிஷம் முகத்தை பார்த்து இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிடுவாராம். ஏன்னா சாமியே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கிறாரு. இது போல் நான் பார்த்தேன் பதறனே அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லலை. ஆனால் இருந்தாலும் வந்து சாமி வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு சொல்லி எதிர்பார்த்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும்போது சாமியே சொல்கிறாரு. அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிரிச்சுக்கிட்டே, என்ன உடையாரே 3 விருந்தாளிகளை உன் கூட கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கும்போது அவர் உடையார் என்னாச்சு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. என்ன நம்ம மனைவி மகனத்தான கூப்பிட்டு வந்திருக்கிறோம், 3 விருந்தாளிகளை கூப்பிட்டு வந்திருக்கோன்னு சொல்லி சாமி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் அப்படியே உத்து பார்க்கும்போது, என்னப்பா நான் வீட்டால் சொல்லலப்பா, வேத்தாளுக 3 பேரை கூப்பிட்டு வந்திருக்கியே அவங்க கூட அப்படின்னு சொல்லி பொடி வச்சு சாமி சொல்லுது. உடனடியாக அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க வீட்டாளுக வந்து பயப்படுறாங்க, அவங்க பையனும் சரி மனைவியும் வந்து பயப்படுறாங்க, சாமி ஏதோ சொல்லுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடி சிரிச்சுக்கிட்டு, முந்தா நாள் எங்கப்பா போயிட்டு வந்தேன், தாமதமாக வந்தியே, வரும்போது எந்த பாதையில் வந்து எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனடியாக புரிஞ்சுக்கிடுச்சு, சாமி கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது சாமியை வந்து கேட்டிருக்கு, நீ வரும்போது இந்த பாதையில் வந்தியா அப்படிங்கும்போது, ஆமாம் சாமி வந்தேன், இது போல் வந்து உன்னை அச்சப்படுத்துச்சா, 3 பேர் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமாம் சாமி என் கண்ணால் பார்த்தேன், ஆனால் தெளிவாக தெரியலை, ஆனால் கரையை விட்டு கீழே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கும்போது, உன்னை திரும்ப அது கூடுது, உன்னை அது கூடவே அழைச்சிட்டு போயிடணும்னு பிரியப்படுது, என்ன போக போறியா இல்லை வீட்டுக்கு போறியா அப்படிங்கும்போது, என்ன சாமி நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, அது உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ஒன்று ஒட்டிக்கிட்டே நிற்கிதப்பா, கோயில் வரைக்கும் கூட வந்துருச்சே அப்படிங்கும்போது வந்து எல்லாருமே பதறிட்டாங்க. அந்த 3 ஆத்மாவே கோயில் வரைக்கும் அவரை தேடி வந்திருக்குதுங்க. கோயிலுக்கு வெளியில் தான் நிற்கிது அப்படிங்கிறது அந்த சாமியே சொல்லுது. இவ்வளோ தூரம் அச்சப்படாமல் அது வந்து நிற்கிதே, உன்னை விட்டு போகாது போல் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி கிண்டலுக்கு தாங்க அந்த சாமி சொல்லுது, சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. அதற்கப்புறம் சாமி நீங்கள் தான் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும்போது, சரி பண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அமானுஷ்யமான முறையில் ஒரு சில பூஜைகளெல்லாம் செஞ்சு அந்த 3 ஆன்மாக்களையும் வந்து அவரை விட்டு நீக்கி விட்டுருக்குறாங்க. கையில் ஒரு கருப்பு கயிறு மாதிரி கட்டி விட்டு, அந்த வினோத் அவங்க அப்பா உடையார் அவங்களுக்கு வந்து கருப்பு கயிறு கட்டி எல்லாருக்குமே வீட்டில் வந்து கட்டி விட்டுருக்குறாங்க. யாரையுமே கிட்ட நெருங்காது. இந்த அதாவது வீடு வரைக்கும் வந்த இந்த ஆன்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்வை உன் பையன் மேலேயும் விழுகுது. அதில் ஒரு வயசு பிள்ளையின் ஆன்மாவும் இருக்குது, உன் பையனே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலைக்கு நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, இனிமேல் வந்து உங்களுக்கு எதுவும்
ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமி வழி அனுப்பி வச்சுருக்குதுங்க. மேற்கொண்டு வந்து அதில் இருந்து எதுவும் பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அந்த ஃபேமிலிக்கு வந்து நடக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த சாமி என்ன சொல்லி அனுப்பியிருக்குதுன்னா, இது போல் வந்து பகல் நேரமாக இருக்கட்டும், இரவு நேரங்கள், அமாவாசை காலங்கள், உச்சி வெயில் நேரங்களில் வந்து கண்டிப்பாக அந்த பாதையில் நீங்கள் போவதை வந்து தவிர்த்துடணும். வேறு வழியே இல்லை அப்படின்னா உங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாட்களுக்கு நீங்கள் அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இருந்து அந்த பகுதிக்கு உடையார் அண்ணாச்சியாக இருக்கட்டும், அந்த வினோத் அவங்களும் வந்து போக மாட்டாங்க. அப்பாவின் தொழிலான அந்த நாதஸ்வரம் மேளதாளங்களுக்கு தான் வினோத் அவரும் போவாராங்க. அதனால் வந்து அவரும் வந்து இரவு நேரங்களில் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் இந்த மெயின் சாலையிலே நடந்து வருவதை வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்ககிட்ட டூ வீலர்லாம் இருக்குதான், நல்ல முறையில் வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரங்களில் வந்து அவங்க அப்பாட்ட வந்து டூ வீலர் கிடையாதான். இப்போ வினோத் வந்து இந்த மேளதாளங்களுக்கு போகக்கூடிய ஒரு காரணத்தினால டூ வீலரெல்லாம் வாங்கி வச்சு நல்ல முறையில் தான் போயிட்டு வந்து இருக்கிறாங்களாம். அப்பாவும் பையனும் இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த மேளதாளங்கள் வேலைக்கு தான் போய்கிட்டு வராங்களாங்க. அந்த இசை வேளாளர் அந்த வேலைக்கு தான் போயிட்டு வராங்களாம். மேற்கொண்டு வந்து அந்த குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய அந்த 3 ஆண்மக்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கிராமத்தை சார்ந்த நபர்கள் தாங்க. அதாவது பெண்கள் வந்து துணி துவைப்பதற்கு குளிப்பதற்காக வந்த இடத்துல அதுபோல் வந்து தவறி உள்ளே விழுந்து அந்த கம்மாக்கரை ஓரத்தில் இறந்து போனவங்க தான். அதிலிருந்து அவங்க ஆன்மா வந்து அங்கே தான் சுற்றி அலையுதாங்க. நிறைய பேர்களை வந்து அந்த ஆன்மா வந்து அச்சப்படுத்தி பயமுறுத்தி வச்சுருக்குதாங்க. அன்டைம் நேரம் மட்டும் கிடையாதுங்க, ஒரு உச்சி வெயில் நேரம், அதாவது ஒரு பட்டப்பகல் வேலையில் கூட தனியாக அந்த குளத்துக்கரையில் போயிட்டு வர்றவங்களை வந்து அந்த ஆன்மா நிறையா முறை அச்சப்படுத்தி பின்தொடர்ந்து வீடு வரைக்கும் வந்துருவாங்க. மேற்கொண்டு வந்து அந்த 3 ஆன்மாக்களும் ஒன்று கூடிருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு உடல்நிலையை சரியில்லாமக்கி அவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்லாம் முடிவு எடுத்துருக்குதான். ஆனால் இருந்தாலும் விவரம் தெரிஞ்சவங்க இந்த சுடலை ஈசன் கோவிலுக்கு வந்து திருநீர் போட்டுட்டு அந்த சாமிகிட்ட வந்து அந்த பேய் விரட்டிட்டு போனதுக்கப்புறம் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த குளத்துக்கரையில் வந்து இப்போ வரைக்கும் அந்த அமானுஷியம் வந்து இருக்குது, தொடருது அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை அனுப்பிய வினோத் அவங்க வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் பெரிய இஷ்யூலாம் நடந்ததில்லை, இப்படி அச்சப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் பேராதரவை வழங்குங்கள். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிவேங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்தில் சந்திப்போம்.